ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உண்மையிலே சொல்கிறேன், ப்ராமிஸாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நிவின் கிட்டேருந்து இப்படி ஒரு சேஞ்சை வர. ஸோ அவர் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பே கிடையாது. ஏன்னா அவரை ஃபோர்ஸ் பண்ணி இடத்துல மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யமுனா தான். ஆனாலும் அவர் ரொம்ப கோவம் படல, ஒரு கொஞ்சம் தான் கோவம் பட்டார். பட் இருந்தாலும் நான் அவன் மேலே கோவப்பட்டுட்டேன்னு அப்படின்னு சொல்லி சாரி கேட்கும்போது, யாரா நீ, யார், ஏன்டா இவ்வளோ நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள அப்படி தோணுச்சு. நல்லவனாக இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளோ அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கலாமா? ஸோ என்னன்னா இதில் நிவினுக்கு யமுனா மேலே இருக்க கோவத்தை விட விஜய் காவேரி மேலே அவ்வளோ ஒரு கோவம் இருக்குது. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது யார்? இருந்தாலும் யமுனா அடம் பிடிச்சாங்க, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இந்த மேரேஜை பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால் நின்று பண்ணி வச்சது நம்ம விஜய் தான். ஏன்னா நம்ம காவேரி ஆசைப்பட்டாங்க, அதை நடத்தி வைக்கணும். இன்னொரு பக்கம் யமுனா தப்பான முடிவு எடுத்துக்கூடாது அப்படின்னு நோக்கத்துக்காக தான் பண்ணி வச்சது. எல்லாமே அவரை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சதுனால ஸோ அவருக்கு கோவம் பூரா இந்த பக்கம் திரும்பிடுச்சுங்க. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஒரு ஆகிட்டார். அப்போ நாளைக்கு அவங்க அம்மா பண்ண போகிற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னும் யமுனா மேலே கொஞ்சம் இறக்க குணம் தான் வரும். யமுனா கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. இப்போயுமே அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க, நான் உன் மேலே கோவப்படுவேன், கோவப்படாமல் இருப்பேன், எப்படி உங்ககிட்ட எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாது, அந்தளவுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிவின் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி பட் இருந்தாலும் நிவினோட அந்த ஒரு நல்ல குணம், அதாவது நம்ம விஜய் சொன்ன மாதிரி தான், என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் யமுனா பார்த்துருக்கா அப்படிங்கிறது. நம்ம விஜய் கம்மி நான் சொல்ல வரல, பட் இந்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல அவரே சொல்ல வரலையா, இந்த இடத்துல நான் கூட இவ்வளோ பொறுமையாக பேசிக்க முடியாது, அதிகமாக தான் கோவப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அதே தான் நம்ம நிவின் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதுவுமே அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். ஸோ இந்த சேஞ்சர் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லி நம்ம குமரன் ரெக்வஸ்ட் பண்ணும்போது குமரன் கிட்ட கோவமாக காமிச்சாலும் பட் இருந்தாலும் குமரன் சொன்னதுக்காக அவங்க போகாமல் இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. பட் பாட்டி போகலை, ஆனால் பாட்டி ப்ரோமோவில் இருக்காங்க. அது எப்படி 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 புரியல, எனக்கும் புரியலை தான். நாளைக்கு எபிசோட் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பை பாய்.